Hi friends, welcome to Samriya channel. Hindi Big Boss 18 episode number 103. இன்னைக்கு எபிசோட் பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேர்னி வீடியோ தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவரோட ஜேர்னி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கரண்வீர் மெஹ்ராது, ஈஷாது அண்ட் அவினாஷ்து இவங்க 3 பேரோட ஜேர்னி வீடியோ காமிச்சாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த எபிசோட முடிச்சிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்வீரும் விவியனும் சேர்ந்து அவினாஷ்க்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இதை பார்த்துட்டு ரொம்ப ஒத்துமையா அவினாஷ்க்கு ட்ரெஸ் பண்ணி விடுறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவினாஷை கூப்பிடுறாரு. வெளியே பாத்தீங்கன்னா அவினாஷை சியர் பண்றதுக்கு அவரோட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அவினாஷ்க்கு அவரோட ஜேர்னி வீடியோ போட்டு காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. அவினாஷ் வந்ததும் நீங்க நிறைய பேருக்கு வில்லனா தெரிஞ்சீங்க, ஆனா ஆக்சுவலா நீங்க ஹீரோவா தான் வெளியில தெரிஞ்சீங்க. அண்ட் அவினாஷ் நீங்க நிறைய பேருக்கு மிரராகவும் இருந்திருக்கிறீங்க, அதாவது அவங்கள பத்தி அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பாவை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க, நீங்க நிஜமாவே உங்க அப்பாவை இப்ப நீங்க பெருமைப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப எமோஷனலா அவினாஷ் ஆக்கிட்டு அவரோட வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அவரோட ஜேர்னில பாத்தீங்கன்னா ஃபைட் இருந்தது, லவ் இருந்தது, அவரோட சேஞ்ச் இருந்தது, வில்லன் டு ஹீரோவா அவர் சேஞ்ச் ஆன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது, அவர் எப்படி கேர்ள்ஸ்க்கு ஒரு சென்சேஷனல் பர்சனா இருந்தாரு அப்படின்றதையும் காமிச்சாங்க. அவினாஷோட வீடியோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தது. நெக்ஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா கரண்வீர் வராரு. கரண்க்கு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல அவ்வளவா பேசல, ஆனா பேச வேண்டிய நேரத்துல பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க உள்ள வந்தப்போ உங்களுக்கு இருந்த ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, என்னால ஒரு ஃபேமிலிய மெயின்டைன் பண்ண முடியுமான்னு இருந்தது, என்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு இருந்தது. அதை நீங்கள் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களால் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதை மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்கன்னு பொழுது சுற்றி இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் எஸ்ன்னு கத்துனாங்க. இவரோட ஜேர்னி வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஷில்பாவை சுத்தியே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஷில்பா அண்ட் இவர் கொஞ்ச நாள் பேசாம இருந்ததையும், அப்போ மக்கள் என்ன பேசினாங்கன்றதையும், அதுக்கப்புறம் இவர் பேச ஆரம்பிச்ச பிறகு வீரே கரண்வீர் மெஹ்ரா அப்படின்னு பேச ஆரம்பிச்சதையும் தான் வீடியோவா காமிச்சாங்க. இவரோட முக்கியமான பார்ட்டான அவரோட அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் அண்ட் சும் வீரோட பாண்டிங் அண்ட் அவரோட சில பஞ்சஸ் இதெல்லாம் காட்டல. மோஸ்ட்லி இவரோட வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஷில்பாவை சுத்தியே காமிச்சிட்டு இருந்தாங்க. இவரோட ஜேர்னி வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் தான் தோணுச்சு. இது இல்லாம சுத்தி இருந்த ஆடியன்ஸ் ரொம்ப சியர் பண்ணாங்க. நடுவுல கரனோட பாடி பார்க்கணும்னு கேட்டாங்க. அதனால கரனும் ஷர்ட்டை கழட்டிட்டு அவரோட பாடி எல்லாம் காமிச்சாரு. போகும்பொழுது அவரோட ஷர்ட்டை கழட்டி ஆடியன்ஸ் கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் இவரோட ஃபைட் சீக்வன்ஸ் வித் ரஜத்தையும் காமிச்சிருந்தாங்க. மொத்தத்துல இவர் வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் தான் நம்ம எல்லாருக்கும் தோணுச்சு, எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பிக் பாஸோட ஃபேவரட் கண்டஸ்டன்டான ஈஷா தான் வராங்க. ஈஷாக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் முன்னாடி வச்சு விளையாண்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க பயாஸ்டாவே இருப்பேன்னு சொல்லி தான் விளையாண்டீங்க. இந்த வீட்டுல உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. அண்ட் கிரௌடுமே ஈஷா த லாட்லி அப்படின்னு கத்துனாங்க. அதாவது ஈஷா செல்லம் அப்படின்னு கத்துனாங்க, பிக் பாஸோட செல்லம் அப்படின்ற மாதிரி கத்துனாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மைதான் சொல்லணும். பிக் பாஸால மட்டும்தான் ஈஷா இவ்வளவு தூரத்துக்கு நிக்கிறாங்க. ஏன்னா வெளியில ஹிந்தி பிக் பாஸ் 18ல மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா ஈஷா தான். ஸோ இப்போ பிக் பாஸ் சொல்றாரு E ஃபார் ஈவில் ஈஷான்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த தடவை E ஃபார் எலிகண்ட், E ஃபார் எக்ஸலண்ட் ஈஷா அவங்களோட வீடியோவை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஈஷாவோட வீடியோவை போட்டு காமிச்சாங்க. ஈஷா வீடியோ பார்த்தீங்கன்னா அவினாஷோட அவங்க சுத்திட்டு இருந்ததும், அதுக்கப்புறம் ஈஷாவோட அம்மா வந்தப்போ அவங்க கதர்னதும், திக் விஜயோட சண்டை போட்டதும், திக் விஜய ரோஸ்ட் பண்ணதும் இதெல்லாம் தான் காமிச்சாங்க. அண்ட் ஈஷா, அவினாஷ், ஆலிஸ், விவியன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காட்டினாங்க. அண்ட் டாஸ்க்லயும் ரொம்ப ஃபயரா விளையாண்ட மாதிரிலாம் காமிச்சாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம எதையும் பார்த்த மாதிரி தெரியல. ஆனா பின்னாடி பிஜிஎம் மட்டும் செம்ம டெரரா இருந்தது. எப்படியோ ஈஷாவை கடைசி வரைக்கும் கொண்டு பண்ணிட்டாங்க. அடுத்தது டாப் 3லயும் கொண்டு வருவாங்க போல இருக்கு. அடுத்த எவிக்ஷன் யாருன்னு தெரியல. இவங்களை அனுப்பக்கூடாதுன்றதுக்காகவே எவிக்ஷனே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. டாப் 6 ஃபைனலிஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வெளியே வந்த பிறகு ஈஷாக்கே பல உண்மைகள் புரிய வரும். நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தத்துல இதெல்லாம் தான் எபிசோட்ல நடந்தது. பிக் பாஸ் 18ஓட லைவ் ஃபீடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓட்டிங்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும், விவியன் அண்ட் ரஜத் இவங்களோட ஜேர்னி வீடியோ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இதோட கிராண்ட் ஃபினாலே தான் ஈஷா ஜேர்னி வீடியோவோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then it's bye from Jemima. Take care.